வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் புவனா, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி கோரிமேட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது, விவசாய நிலமும் இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோர் கலப்பு திருமணங்கிறதுனால இவங்களுடைய சொந்த பந்தங்கள் அந்த நிலத்தை பிடுங்கிட்டாங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களும் இப்போ சமீபத்தில் தாங்க ஒரு விபத்தால் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க ஒரே பெண் மட்டும்தாங்க. தன்னுடைய மகளுக்கு நல்ல குணமுள்ள மணமகனை எதிர்பார்க்குறாங்க. தங்களுடைய இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், மாத வருமானம் கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற அன்பான மணமகன், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. 5 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபா ரொக்க பணம் தருவதாக சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் ராகவி, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி மரப்பூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க, அவங்களும் படிச்சுட்டு வராங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் குறைந்த அளவு வருமானம், படிப்பு, அழகு வசதியாவது இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தன்னுடைய மகளுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையை ஏற்றுக்கொண்டு தன்னோட மகளுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரும், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் வைஷ்ணவி, வயது 42, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு CA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி ஊத்தங்கரையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இப்போ சமீபத்தில் தாங்க இறந்துட்டாங்க. இவங்களுடைய கணவர் திருமணமாகி குறுகிய நாட்களேயே குழந்தை இல்லாத காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க, விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. தன்னுடைய குழந்தை தேவைக்காகவும் தனக்குன்னு ஒரு துணை தேவைங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு தனக்கு வரக்கூடிய கணவருக்காக அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லித்தராங்க. சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும், இல்லை இருவரும் சேர்ந்து சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலை காரணமாக உடனடி திருமணம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த மாநிலத்தை எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.